ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே செஞ்சு முடிக்கிற எக் ஆம்லெட் பிரியாணி, முட்டை ஆம்லெட் பிரியாணி. முதல்ல எண்ணெயும் நெய்யும் சம அளவில் சேர்த்து காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கணும். இப்போது நறுக்கிய வெங்காயத்தை போட்டு கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். இப்போது க்ளீன் செஞ்ச புதினாவும் போட்டு வதக்கணும். குக்கரில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போது தயிரை மசாலா கூட சேர்த்து 3 நிமிஷம் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 நிமிஷம் குக் செஞ்சு உடச்ச முட்டையை அப்படியே போடணும். கூட கொத்தமல்லியும் சேர்த்து முட்டையை வேக விடணும். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு ஃப்ளிப் செஞ்சு வேக விடணும். இப்போது 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்தா நல்ல கொதி வர வரைக்கும் விடணும். இப்போது க்ளீன் செஞ்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் செய்யணும். அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி 2 விசில் விடணும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், லைக் செஞ்சுருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.